வெல்கம் டு மிச்சுலா சமையலறைங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு டம்ளர் கேக் ரெசிபி. அதாவது டம்ளரை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த ரெசிபியை பண்ண போகிறோங்க. எல்லார் வீட்லேயும் டம்ளர்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி ஈஸியாக கேக் எப்படி பேக் பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இன்னும் நீங்கள் மிச்சுலா சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? உடனே ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ் உங்களை தேடி வருங்க. இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது டம்ளர் கேக் ரெசிபி. அதுக்காக நான் ஒரு பவுலில் ஒரு அரை கப் தயிர் சேர்த்திக்கிறேன். இந்த தயிருக்கு பதிலாக உங்களுக்கு எக்கு பிடிக்கும்னா 2 எக் சேர்த்திக்கலாம். இப்போ இதில் ஒரு கப் ஜீனி சேர்த்திக்கிறேங்க. நீங்கள் எக் ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்கன்னா 2 எக்கு சேர்த்தி செய்யுங்க. இல்லை எக்கு பிடிக்காது அப்படின்னா நீங்கள் அரை கப் தயிர் சேர்த்திக்கங்க. தயிரும் ஜீனியும் ஒன்றா சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம தயிர் கூட ஜீனி சேர்த்து நல்லா கலந்து விடும்போது அது ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி வரும். அந்த மாதிரி இருந்தால் தான் கேக் நல்லா வரும். அதுக்காகத்தான் நம்ம ஃபர்ஸ்ட் எக்கு சேர்த்தும் போது எப்படி எக்கை பீட் பண்ணுறோமோ அந்த மாதிரி இந்த தயிரையும் ஜீனியும் சேர்த்து பீட் பண்ணிக்கணும். இப்போ இந்த அளவுக்கு க்ரீமியாக வரணுங்க. இந்த மாதிரி வந்த பிறகு நம்ம அடுத்த இன்க்ரீடியண்ட்டை சேர்க்கலாம். சில பேர் கேக்கு பட்டர் சேர்த்து செய்வாங்க, சில பேர் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்து செய்வாங்க. நான் இன்னைக்கு பட்டர் சேர்த்து செய்ய போகிறேன். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நிறைய பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி சேர்த்திக்கிறேன். அதிகம் வேணால் 2 டேபிள் ஸ்பூன் இருந்தால் போதும். இதுக்கு பதிலாக நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் சேர்க்கலாம். அப்படி சேர்த்த மாதிரி இருந்தால் 1/4 கப்பு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்திக்கோங்க. பிகாஸ் நம்ம அரை கப் தயிர் சேர்த்தணும் இல்லையா, இது 1/4 கப் மெஷர்மெண்ட்டில் சேர்த்துக்கோங்க. இப்போ மாவை நான் சேர்த்த போகிறேன். 1 கப் மாவு சேர்த்திக்கிறேன். அதுவும் ஜல்லடை வச்சு ஜல்லடை மேலே தான் சேர்த்திக்கிறேங்க. இப்போ இது கூட அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்திக்கிறேன். இப்போ இதை நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். நம்ம எவ்வளோ மாவு எடுக்கிறோமோ அதே அளவுக்கு ஜீனி எடுத்துக்கோங்க. பவுடர் சுகர்னால் நீங்கள் 3/4 கப் எடுத்தால் போதும். நீங்கள் பவுடர் பண்ணாத சுகர் எடுக்கிறீங்கன்னா 1 கப் மாவுக்கு 1 கப்பு சுகர் எடுத்துக்கோங்க. அதுதான் மெஷர்மெண்ட். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இது நல்லா க்ரீமியாக ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுருங்க. இதில் எந்த கட்டியும் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. இப்போ கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டித்தன்மையாக இருக்குது. பட் இந்த அளவுக்கு கெட்டியாக நம்மளுக்கு தேவைப்படாது. அதனால் நான் ஒரு அரை டம்ளர் பால் எடுத்து அதில் 1/4 டம்ளர் மட்டும் பாலை சேர்த்திக்கிறேன். ரிமைனிங் பால் இருக்கட்டும். இப்போ இதை நல்லா கலந்துக்கலாம். திருப்பி உங்களுக்கு மெஷர்மெண்ட் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. 1 கப் மாவுக்கு 1 கப் ஜீனி, அரை கப் தயிர், 1/4 கப் ரீஃபைண்ட் ஆயில். இல்லை எக்கு சேர்த்துற மாதிரி இருந்தால் 2 எக்கு சேர்த்திக்கங்க. தயிருக்கு பதிலாக ரீஃபைண்ட் ஆயிலுக்கு பதிலாக 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்திக்கலாம். இதுதான் கரெக்டான மெஷர்மெண்ட்டுங்க. இப்போ நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சியாக வந்திருக்கு. பட் இப்போயுமே கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. ரொம்ப கெட்டி இல்லை, ஆனால் கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்குது. அதனால் அந்த 1/4 டம்ளர் பால்லையும் கிட்டத்தட்ட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் எடுத்து மறுபடியும் சேர்த்தி நல்லா கலந்து விட்டுக்கு போகிறேன். இது இப்போ கலக்கவே கொஞ்சம் லூசன் ஆகுது. இந்த கன்சிஸ்டன்சியே கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் கலந்துட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இதுவே கரெக்டாக இருக்குது. இப்போ கடைசியாக நான் 1 டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்திக்கிறேன். வெனிலா எசன்ஸ் பிடிக்காதவங்க ஏலக்காய் தூளை பொடி பண்ணி இந்த மாதிரி சேர்த்திக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்திக்கலாங்க. சேர்த்து விட்டு இப்போ நல்லா கலந்து எடுத்துருங்க. இப்போ கலக்கின பிறகு கன்சிஸ்டன்சி பாருங்கள். இந்த மாதிரி எடுத்து ஊற்றுனா அந்த ஊற்றுற கன்சிஸ்டன்சி ஃப்ளோயிங்கில் இருக்கணும். இப்போ நான் கொஞ்சம் மைதா மாவு ஒரு கப்பில் எடுத்துக்கிறேன். இது கூட கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டியை போட்டுக்கிறேன். உங்களுக்கு என்னென்ன கலர்ஸ் வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். இல்லை வேணால் நட்ஸ் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம், அது உங்கள் ஆப்ஷன். இன்றைக்கி நான் டூட்டி ஃப்ரூட்டி எடுத்திருக்கேன். அதை இந்த மைதா மாவு கூட டஸ்டிங் பண்ணிக்கிறேன். இப்படி பண்ணுறதுனால எல்லாமே கீழே போய் படியாமல் நடுவில் அங்கங்கே டூட்டி ஃப்ரூட்டி இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம சாப்பிடும்போது. அதுக்காகத்தான் நீங்கள் சேர்க்காமல் போடும்போது, இந்த மைதா மாவு சேர்க்காம வெறும் டூட்டி ஃப்ரூட்டி மட்டும் போட்டிங்கன்னா எல்லாமே அடியில் போய் தங்கிரும். இப்படி கலந்து போட்டிங்கன்னா அங்கங்கே டூட்டி ஃப்ரூட்டி கலந்துருக்கும். இப்போ நான் ஒரு ஸ்பேட்டுலா வச்சு அந்த கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட்னு சொல்லுவாங்க, அதாவது சைஸ் எல்லாம் எடுத்து விட்டு ஃபோல்ட் பண்ணி விடுறது, இந்த மாதிரி மெத்தடில் நான் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம விஸ்கை போட்டு நம்ம கலக்க போகிறது கிடையாது. அதுக்கு பதிலாக நம்ம கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது கேக் ரொம்ப சாஃப்ட்னிங்காக வரும், பர்ஃபெக்டாக வருங்க. அதுக்காகத்தான். இதுக்கப்புறம் நம்ம விஸ்கை போட்டு ரொம்ப தேய்ச்சிக்கிட்டே இருந்தோம்னா, ரவுண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா ஹார்ட் ஆயிரும் கேக்கு. இப்போ கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துச்சு. இப்போ இதை டம்ளரில் நம்ம சேர்த்திக்கலாம்.
ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். அதில் வந்து நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுத்துக்கிறேன். இப்படி ஸ்டாண்ட் இல்லாட்டியும் ரவுண்டாக ஒரு ஸ்டாண்ட் மாதிரி இருக்கும், அதை வச்சு கூட நீங்கள் அதுக்கு மேலே ரவுண்ட் பிளேட் கிடைச்சா வச்சிடலாம். எனக்கு இதுவே இருக்கிறதுனால இந்த மாதிரி ஸ்டாண்ட் வச்சுக்கிறேன். இதை வந்து நம்ம ப்ரீ ஹீட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நான் மூடியை போட போகிறேன். அதில் மூடியில் வந்து கேஸ் கட்டும் இந்த விசிலையும் எடுத்துட்டேன். இப்போ அடுப்பில் வந்து சிம்மில் வச்சு ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் அடுப்பில் வச்சுட்டு வந்துட்டேன். இப்போ வந்து நம்ம கலந்து வச்சுருக்க கேக் பேட்டரை வந்து இந்த டம்ளர்ஸில் ஃபில் பண்ண போகிறேங்க. அதுக்கு முன்னாடி இந்த டம்ளரில் வந்து கொஞ்சம் பட்டர் இல்லை எண்ணெய் தடவிட்டிங்கன்னா ஒட்டாமல் வரும். நம்ம வந்து எண்ணெய் தடவினாலும் சரி, பட்டர் தடவினாலும் சரி, கொஞ்சம் மைதா மாவை சேர்த்திக்கங்க. இல்லை அப்படின்னா பட்டர் ஷீட்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து பட்டர் ஃபுல்லாக இந்த கேக்கில் அப்ளை பண்ணிவிட்டு மைதா மாவு தான் டஸ்டிங் பண்ண போகிறேன். இந்த டம்ளரில் அப்ளை பண்ணும்போது இந்த கீழேயும் சரி, இந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்குல்ல அந்த சைடும் சரி, மேலே வரைக்கும் டம்ளரில் சுற்றி வர ஃபுல்லாக ரொட்டேட்டிங் வைஸில் அப்ளை பண்ணி விடுங்க. ஏன்னா கேக் வந்து நம்ம வரும்போது ஃபுல்லாக அந்த எலும்பி வரும்போது எந்த சைடும் ஒட்டாமல் வரணும், அந்த பர்பஸ்க்காக தான் இந்த டம்ளர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். இதே மாதிரி எல்லாத்துலேயும் அப்ளை பண்ண போகிறேன். இப்போ எல்லா டம்ளர்லேயும் வந்து நான் பட்டர் அப்ளை பண்ணிட்டேங்க. இப்போ இது கூட நம்ம மைதா மாவு சேர்த்து டஸ்டிங் பண்ணிக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு எடுத்து ஒரு டம்ளரில் போட்டுக்கிட்டேன். இப்போ இதை வந்து இந்த டம்ளரை ரொட்டேட் பண்ணி தட்டியே வந்து இதை ஃபுல்லாக ஃபில் பண்ண வச்சுக்கலாம். ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம கையால் தடவி விடக்கூடாது. தடவி விட்டிங்கன்னா ப்ராப்பராக இருக்காது. இந்த மாதிரி தட்டி இது பண்ணிங்கன்னா ரொட்டேட்டிங் வைஸில் கரெக்டாக வரும், ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். எக்ஸ்ட்ரா மாவு அதில் வந்து ஸ்ப்ரெட் ஆகாது. அதனால தான் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மீதி இருக்கிற மாவை இன்னொரு டம்ளரில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம், கொட்டிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கணும். இப்போ இதே மெத்தடில் வந்து இந்த ரிமைனிங் டம்ளர்ஸையும் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கிட்டே தட்டி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்க போகிறேன். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், 3லையுமே வந்து மைதா வந்து டஸ்டிங் பண்ணிட்டேன். இப்போ இதில் நம்ம கேக் பேட்டர் கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து சேர்த்திக்க போகிறோம். டம்ளர் ஃபுல்லாக சேர்த்தாதீங்க, அரை டம்ளர் அளவு சேர்த்துனீங்கன்னா போதும். அப்போ தான் கேக் எலும்பி பேக் ஆகி வரும்போது ஃபுல் டம்ளருக்கு வரும். அப்போ தான் கரெக்டான கன்சிஸ்டன்சி இருக்கும். அதுக்காக தான். இப்போ 3 டம்ளர்லேயும் அரை டம்ளர் ஃபில் பண்ணிட்டேன். இப்போ இதை குக்கரில் வச்சுக்கலாம். இப்போ குக்கரில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. நான் இப்போ வந்து அந்த டம்ளரை வந்து 3 டம்ளர்லையும் அந்த 3 சைட் கோடு மாதிரி இருக்கு இல்லையா, அந்த சைடில் வச்சிட்றேன். ஸோ வந்து ஒன்றோட ஒன்று வந்து ரொம்ப இடிக்காமல் இருக்கும், ஃப்ரீ ஸ்பேஸாக இருக்கும். பேக் பண்ணி வரும்போதும் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வரும். அதுக்காகத்தான் இந்த 3 டம்ளர் இந்த மாதிரி வச்சிட்றேன். இப்போ வச்சுட்டு இதை வந்து நம்ம மூடி போட்டு விட்டுறலாம். நான் சொன்ன மாதிரி மூடியில் கேஸ் கட்டையும் விசிலையும் ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு மூடியை போட்டு ஒரு 30 மினிட்ஸ் மட்டும் குக் பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் 30 மினிட்ஸ் கழித்து குக் பண்ண பிறகு உங்களுக்கு காமிக்கிறேன். பேக் ஆன பிறகு. 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம கேக் எவ்வளோ தூரம் மேலே எலும்பி கலர் மாறி வந்திருக்குன்னு பாருங்களேன். நம்ம கேக்கெல்லாம் கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டேன். ஒரு 1/2 hour மேலே ஆறிடுச்சு. இப்போ ஆறின பிறகு ஒரு கத்தியை வச்சு இந்த சைட்ஸ் எல்லாம் எடுத்து விட்டுறேன். எடுத்த பிறகு நீங்கள் இப்படி டம்ளரை சாய்ச்சி கையில் தட்டினீங்கன்னா போதும். இந்த பாருங்க, கேக் பர்ஃபெக்டாக வந்துருச்சு. பார்த்தீங்களா எப்படி அந்த டம்ளர் ஷேப்லேயே வந்திருக்கு பாருங்க. நான் உங்களுக்கு வந்து ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன், எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு மட்டும் நீங்களே பாருங்கள். இந்த பாருங்க, அமுக்குனா ரொம்ப ஸ்பாஞ்சியாக நல்ல ப்ளஃபியாகவும் இருக்குது, ஸ்பாஞ்சியாகவும் இருக்குது, நல்லா உள்ளே போகுது. அதே மாதிரி டூட்டி ஃப்ரூட்டி பாருங்கள், அங்கங்கே இருக்கிறது உங்களுக்கு தெரியும். நம்மளோட டம்ளர் கேக் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. நான் பிளேட்டுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு கேக் மட்டும் கட் பண்ணி உங்களுக்காக காமிக்கிறதுக்காக வச்சுருக்கேங்க. ரொம்ப டேஸ்ட் யம்மியாக இருக்குது, நல்லா வந்திருக்குங்க. இனிமேல் கேக் செய்கிறதுக்கு பவுல் தான் வேணும், மோல்டு தான் வேணும்னு நீங்கள் எதிர்பார்க்க தேவையில்லை. ஒரு டம்ளர் இருந்தால் போதுங்க, ஈஸியாக கேக் செஞ்சலாம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத மறந்துடாமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறந்துடாமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. Until I meet, it's signing off from Michitla. Thank you.